உன் வாழ்க்கையை நீ பரிசுத்தமாக வைத்துக்கொள். ஆனால் உலகத்தில் இன்னைக்கு இது ரொம்ப ஃப்ரீ வே ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு திருமணத்துக்கு முன்பாகவே உறவை கொண்டாடுறது, திருமணத்துக்கு முன்னாலேயே பல பேரோட உடல் உறவை வைத்துக்கொள்வது, இதெல்லாம் இன்னைக்கு ரொம்ப காமன் ஆயிடுச்சு. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஆல் ஃபார் லவ், ஆல் இஸ் ஃபேர் இன் லவ் அண்ட் வார். ஒரு வாரில் நிறைய பேர் கொன்றுவாங்க, அதுக்கு நியாயம் சொல்லிடுவாங்க. அதே மாதிரி உலகம் என்ன சொல்லுதுன்னா, ஒருத்தர் மேலே காதல் வயப்பட்டினா எந்த தப்பு பண்ணாலும் ஒன்றும் தப்பே கிடையாது, பிகாஸ் ஐ எம் லவ்விங் தெம். இல்லை, பைபிள் சேஸ் பி கேர்ஃபுல் வித் யுவர் பாடி. யுவர் பாடி இஸ் த டெம்பிள் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாக இருக்கின்றத மறந்துடாதப்பா. உலகத்துக்கு அது ஜஸ்ட் அ பீஸ் ஆஃப் ஃப்ளஷ். உலகத்துக்கு அது வெறும் ஒரு மாமிசம். ஆனால் தேவனுடைய பிள்ளையே, உனக்கு ஒரு அறிவு வேணும். அந்த ஞானம் இருந்தால் உன் பாடியை நீ வேற மாதிரி பார்ப்ப, வேற மாதிரி கட்டுவ. யூ பில்ட் யுவர் பாடி டிஃப்ரெண்ட்லி. யூ டோன்ட் யூஸ் யுவர் பாடி ஃபார் சின். பாவத்திற்கு நம்முடைய சரீரத்தை நம்ம பயன்படுத்த மாட்டோம். உடம்பு சும்மா ஒரு மாம்சம் நினச்சிக்காதப்பா. இது கண்ணு, அது உன் சரீரத்தில் ஒரு பகுதி. அந்த கண்ணு உன்னை ரொம்ப இடரல் கொடுக்குது, உன்னை ரொம்ப பாவத்துக்கு தேவையில்லாத காரியங்களை பார்க்கறது உன்னை ரொம்ப தூண்டுது. அவர் சொல்கிறாரு, எது பெட்டர்னா பேசாமல் அந்த கண்ணை பிடிங்கி போட்டுருன்றார். ஏன்னா நீ 2 கண்ணோட நீ நரகத்துக்கு போகிறத விட ஒற்றை கண்ணனா பரலோகம் போகிறது நல்லதுன்றார். என் சரீரத்தை நான் எப்படி காக்கிறேன், எப்படி நான் மெயின்டைன் பண்ணுறேன் அப்படின்றது நித்திய காலம் வரைக்கும் அதற்கான விளைவு இருக்கிறதுன்றதை மறந்துடாதீங்க. இந்த உலகத்தில் என் மாம்சத்தில், என் சரீரத்தில், என் கண்ணால் நான் செய்கிற காரியங்கள் நித்தியத்தை கேள்விக்குறியாக்குது. சரீரத்தில் நான் செய்கிற பாவங்களுக்கு நித்தியத்தில் நான் கணக்கு கொடுக்கணும். அப்போ நம்ம எவ்வளோ ஜாக்கிரதையோடு நம்முடைய சரீரத்தை பாதுகாக்கணும். டோன்ட் ஜஸ்ட் அப்யூஸ் யுவர் பாடி, மிஸ்யூஸ் யுவர் பாடி, வேஸ்ட் யுவர் பாடி அண்ட் டிஸ்பைஸ் யுவர் பாடி. உங்களுடைய சரீரத்தை அவமானப்படுத்தாதீங்க, உங்கள் சரீரத்தை அலட்சியப்படுத்தாதீங்க, உங்களுடைய சரீரத்தை அருவருக்காதீங்க, உங்களுடைய சரீரத்தை வீணாக செலவழிக்காதீங்க. இது ஏன் தெரியுமா? மனுஷன் கண்ணில் இது வெறும் மாம்சம், ஆனால் தேவனுடைய பார்வையில் இது நித்திய பலனை கொடுக்கக்கூடிய தேவனுடைய ஆலயம்.